மக்களே! செம்மையான ஒரு சந்தோஷமான செய்தியோட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளோட தமிழக அரசு தான் விஏஓ இருக்கு இல்லையா? அதற்கான விண்ணப்பத்த வந்து வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்ப படிவம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இத ஜஸ்ட்டு ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது டீட்டெயில்டா இந்த வீடியோ ஃபுல்லாவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். உங்களுக்கும் உதவியா இருக்கும். உங்க நண்பர்கள், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்றாங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமா இந்த ஒரு வீடியோ வந்து உறுதுணையா இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. இங்கே tndistricts.nic.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. இதோட வெப்சைட் லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னா, இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து பழனி கவுன்சிலர் போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஜல்லிக்கட்டு டேம்பர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, திண்டுக்கல்ல இல்லை போல். இப்போது நான் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இங்கே பாருங்கள், எடுத்தோடனே அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. விஏஓக்கான ஒரு போஸ்ட் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம டக்குன்னு கிளிக் அவுட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இப்படி வருங்க. இதை வந்து திருப்பியுமே இதை வந்து நம்ம வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த விண்ணப்ப படிவம் ரெடி ஆயிரும். இதை வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் வியூ அப்படின்றத கிளிக் பண்ணியிருக்கேன். இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் டவுன்லோட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ டவுன்லோட் ஆகின பிறகு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபில் பண்ணிவிட்டு அந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்ப படிவம் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே உங்களுடைய ரொம்ப சமீபத்தில் எடுத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து ஒட்டிக்கோங்க. சரிங்களா? நல்லா தெளிவாக இருக்கிற சமீபத்தில் எடுத்த ஒரு புகைப்படத்தை எடுத்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரரின் விவரங்கள் கேட்டிருக்காங்க. இங்கே நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னா உங்களுடைய பேர் என்னவோ அதை வந்து கரெக்டாக எழுதுங்க. அது போக தந்தை இல்லது கணவரின் பெயர் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது தந்தையோட பேர் இல்லைன்னா கணவரோடைய பேரை வந்து நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? இருப்பிட முகவரி அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் இருக்கீங்களா வசிக்கிற வீடு அதோடைய அட்ரஸை வந்து இங்கே எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பிறந்த தேதி, எந்த தேதியில் நீங்கள் பிறந்தீங்களோ அதை கரெக்டாக இங்கே எழுதுங்க. வயது என்னவோ அதையும் எழுதுங்க. பாலினம், உங்களுடைய ஜெண்டர் இருக்கு இல்லையா, மேல் ஃபீமேல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. சாதி மற்றும் உட்பிரிவு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் அண்ட் சப்காஸ்ட் அதையுமே நீங்கள் இங்கே எழுதணும். அதாவது சாதி மற்றும் உட்பிரிவு அதில் எழுதணும். சரிங்களா? மாற்றுத்திறனாளியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லைன்னா இல்லை, இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான ஒரு அடையாள அட்டை இருக்கும் இல்லையா, அதை வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆதரவற்ற விதவையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை இதில் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது முன்னாள் இராணுவத்தினரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை இதில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பணியிடம் கோரும் கிராமம், எந்த கிராமத்துக்கு நீங்கள் பணியிடம் கோருறீங்களோ, எந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த பணியிடத்துக்கான ஒரு கிராமத்தை நீங்கள் இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பிட மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னதுன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், தாலுக் அண்ட் வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இருப்பிட மாவட்டம் அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதுதான் இருப்பிட மாவட்டம். ஓகேங்களா? பிறப்பிட சான்றிதழும் வேண்டும். ஓகேங்களா? இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதையுமே நீங்கள் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இருப்பிட வட்டம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது என்னடா இருப்பிட வட்டம் அப்படின்னா ரெசிடென்ட் தாலுக், எந்த தாலுக்காவில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த தாலுக்காவுடைய விவரங்களை நீங்கள் எழுத வேண்டும். சரிங்களா? இருப்பிட கிராமம், எந்த கிராமத்தில் நீங்கள் வசிக்கிறீங்களோ அந்த கிராமத்துக்கான ஒரு டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர் விவரங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா தொடர்புக்கான விவரங்கள், உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க.
அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய ஒரு இமெயில் அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து இங்கே கொடுங்க. ஓகேங்களா, கரெக்டான ஆக்டிவேவில் இருக்கிற ஒரு இமெயில் அட்ரஸ், இல்லைனா புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம். சரிங்களா. கல்வி தகுதி விவரங்கள், நீங்கள் என்ன உங்களோட படிப்பு தகுதி இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுன்றது கல்வி தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 10ஆவதோ 12தோ இல்லை டிகிரியோ ஏதாவது என்ன படிச்சிருந்துருக்கீங்களோ அதோட சான்றிதழ் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நகலில் எடுத்து இணைச்சிக்கோங்க. சரிங்களா. குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தோல்வியாவது பெற்றிருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பு. ஓகேங்களா. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது எல்லாமே, படிப்பு விவரங்கள் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருங்க. சரிங்களா. ஓட்டுநர் திறன் விவரங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது என்னடா ஓட்டுநர் திறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரைவிங் ஸ்கில். ஓகேங்களா. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மிதி வண்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓட்டுவீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை. சரிங்களா. இது எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரா ஓகேங்களா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து வண்டியை ஓட்டுவீங்களா, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. சரிங்களா. ஆம் எனில் உரிமை நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் அப்படின்னா வெஹிக்கிள் டிரைவிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, அதோட லைசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓட்டுநர் உரிமை எண், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உரிமம் செல்லுபடியாகும் தேதி எது வரைக்கும் அப்படின்றதே அதையும் எழுதணும். அதாவது லைசன்ஸ் வேலிடிட்டி டேட் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் இங்கே எழுதணும். சரிங்களா மக்களே. இதுக்கப்புறம் இதெல்லாம் முடித்த பிறகு எந்த நாள் அந்த டேட்டுக்கான டேட்டை எழுதுங்க. இடம் எதுவோ இருந்தாலும் எழுதுங்க. எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடம் எழுதுங்க. ஓகேங்களா. விண்ணப்பதாரின் கையொப்பம் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்குல்ல, சைன் போட்டுக்கோங்க. பெறுநர் என்ன அப்படின்னா வட்டாட்சியர். எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட பேர் வட்டம் அப்படின்றத எழுதியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லிகிட்ருக்கேன். அதனால அது செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்றதுக்கு ஆகுது. சரிங்களா. நிபந்தனைகள் அப்படின்றது வந்து அவங்க சில கொடுத்துருக்காங்க. அது என்ன நிபந்தனை அப்படின்றதுமே நம்ம வாசிச்சிருவோம். கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 10th படிச்சிருக்கணும் இல்லையா, அது மாதிரி அது SLC செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ் ஒரு பாடமாகாது நீங்கள் வந்து தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும், தமிழ் வந்து படித்து எழுதியிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா. அது போக இதர தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, விண்ணப்பதாரரின் அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். எந்த வட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வட்டத்துக்கு சேர்ந்தவராக இருக்க வேண்டும். தமிழில் பிள்ளையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஓகேங்களா. தமிழில் வந்து நல்லபடியாக பிள்ளையின்றி எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவர்களாகவும் அதே வட்டத்தின் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ எந்த வட்டாரத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வட்டத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. வயது என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைந்தபட்ச வயது 21 உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகபட்ச வயது வந்து 32 வயது இதர வகுப்பினர்லையும், 37 வயது பிற்பட்டோர், மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பட்டியலினத்தவரும் பழங்குடியினருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் மக்கள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. முன்னாள் இராணுவத்தினருக்கு மட்டும் 48 வயது வரைக்கும், இதர வகுப்பினர் 53 வயது பிற்பட்டத்தோர், மிகவும் பிற்பட்டத்தோர் மற்றும் சீர்மரபினர் அவங்களுக்கான பழங்குடியினருக்காகவே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே. இது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்ட ஒரு வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உதவியாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே.